ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஆதார் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆதாருக்குன்னு சொல்லி ஒரு நியூ அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஆதார் அப்ளிகேஷன்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆதார் பீட்டா அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைல் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்தமாரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். வார்ம் வெல்கம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸாக இதில் அடுத்து நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இந்த ஆதார் அப்ளிகேஷன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோ அண்ட் ஷேர் யுவர் ஐடி டிஜிட்டலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இனிமேட்டு நம்ம ஃபிசிக்கலாக நம்முடைய ஆதார் கார்டை எடுத்துன்னு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்முடைய பின் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணாலே போதும், ஆதார் கார்டை நம்ம காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து இப்போது இந்த ஆதார் பீட்டா அப்படின்ற ஆப்ஷன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபேமிலி ஆதார் ஆல் இன் ஒன் பிளேஸ். அதாவது உங்களுடைய ஆதார் மட்டும் இந்த ஆப்பில் வச்சுக்கணும்னு கிடையாது. உங்களுடைய ஃபேமிலியுடைய எல்லாருடைய ஆதார் கார்டுமே ஒரே இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணும்போது எதுக்காவது எமர்ஜென்சியாக உங்களுடைய அம்மாவதோ அப்பாவதோ தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுக்கலாம், பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்ட்ரோல் வாட் யூ வாண்ட் டு ஷேர். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு உங்களுடைய அட்ரஸை மட்டும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா அவங்களுக்கு மற்றது எல்லாத்தையுமே உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிவிட்டு அட்ரஸை மட்டும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அதுதான் கண்ட்ரோல் வாட் யூ வாண்ட் ஷேர். ஸோ நீங்கள் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது கன்வீனியன்ஸ் மீட் சேஃப்டி அண்ட் ஃபேஸ் அத்தென்டிகேஷன்ஸ். அதாவது ஃபேஸ் மூலமாக உங்களுடைய ஆதாரை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆதார் நம்பர் போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஆதாரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபேஸ் அத்தென்டிகேஷன் மூலமாகவும் உங்களுடைய ஆதார் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அத்தென்டிகேஷன். ஸோ உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரண்ட் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுடைய ஃபேஸை நீங்கள் காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஆதாரில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்தமாரி ஒரு மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் ஃபாஸ்ட் செக்யூர்ட் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்காக இந்த மெத்தடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன்ஸ் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் லாக் போட்டு நீங்கள் சேவ் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது நீங்கள் பிகின் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. அதில் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் லாகின் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல்லே அந்த சிம்மு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த எஸ்எம்எஸ் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிடும். அப்படி இல்லைனா ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஃபோன் வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ ஓடிபி மூலமாக மட்டும்தான் இதை வெரிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. அடுத்தது கெட் ரெடி ஃபார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேஸ் அத்தென்டிகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் எதனா போட்டுருந்தீங்க அப்படின்னா கிளாஸ் எடுத்துடணும். ஸோ ஒரு லைட் வெளிச்சத்தில் நல்ல கலர்ஃபுல் லைட்டில் வெளிச்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸை அந்த ஃப்ரண்ட் கேமராவில் அந்த ரவுண்டு சர்க்கிள்குள்ளே நீங்கள் ஷோ பண்ணி காட்டணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் நாட் டிடெக்டட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே உங்களுடைய ஃபேஸை நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக வர மாதிரியும் அதில் வந்து பிளிங்க் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களுடைய கண்ணை அசைக்கணும். ஸோ அப்படி இல்லை அசைக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது இன்ட்டு மாரி காட்டும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் 3 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம், ரீடேக் வந்து எடுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து கரெக்டாக ஷோ பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அந்த உங்களுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த க்ரீன் ரவுண்டில் க்ரீன் வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் அத்தென்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பின் லாக் போடலாம். அதாவது என்ட்ரன்ஸில் நம்ம பின் லாக் போடுவோம்ல, அதே போல் நீங்கள் ஒரு பின் லாக் வந்து நீங்கள் ஆதார் கார்டு நம்பரை போட்டு லாகின் பண்ணணும் அவசியம் கிடையாது. பின் நம்பரை போட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் எம்பின் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த எம்பின் மாரி நீங்கள் ஒரு 6 டிஜிட் நம்பரை நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சீக்கிரமாக உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்துருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் டு அனதர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் யாருக்கு என்னென்னலாம் ஷேர் பண்ணணும், அதாவது நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இல்லை, ரெசிடென்ஷியல் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு,
அதுக்கப்புறம் ஜென்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் எது மட்டும் ஷேர் பண்ண போகிறீங்க, அட்ரஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்ரஸை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் QR இருக்குது, ஷேர் ID இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த QR கோடுக்கு மேலே அந்த க்ரீன் கலர் மேலே உங்களுடைய கர்சரை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளிப் ஆகும். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடி வந்து ஃப்ளிப் ஆகும். ஸோ இந்த ஆதார் அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டிஜிட்டலாக ஸோ எங்கேயுமே நம்ம ஃபிசிக்கல் ஆதார் கார்டை கொண்டு போகாமல் டிஜிட்டலாகவே நம்முடைய ப்ராசஸ் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம், அதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல மெத்தட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடான எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.